வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதிர டெஸ்ட் தொடருக்கான இந்தியாவோட ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 19 வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கான ஸ்குவாடை வந்து நேற்று நைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐ. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த இடத்துல இருந்தது. ஸோ நம்மளுடைய ரிஷப் பண்டோட கம்பேக் அப்படிங்கிறதும் ஸ்குவாடில் இணைஞ்சிருந்தது. ஸோ ஸ்குவாடோட கம்ப்ளீட் ரிவ்யூ, ரோஹித் சர்மாவோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவாடோட பேட்டிங் யூனிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ரோஹித் சர்மா, யசேஷ் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இந்த இடத்துல வந்துட்டு பேட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா, யசேஷ் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஓப்பனிங் விளாடணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேரோட அந்த ஒரு இன்ட்யூஷனாக இருக்குது. ஸோ அவங்க தான் ஓப்பனிங்கில் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கில், விராட் கோலி அந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 5 யார் ஆடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் உள்ளுக்குள்ளே இருக்குது. கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் 11ல் வந்து இடம் கிடைக்கும் அந்த நம்பர் 5 அப்படிங்கிறத ஆடுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு எஃபெக்டிவாக நம்ம ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கீப்பர்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு டெசிஷன் மெயினாக வந்துட்டு நம்ம எடுத்தாகணும். சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் இப்போ துலீப் ட்ராஃபிலையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலும் டீசெண்டான நாக்ஸை துலீப் ட்ராஃபியில் கொடுத்துருக்காரு. ஸோ யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விக்கெட் கீப்பர் தான் ரிஷப் பண்ட், துருவ் ஜோரல். ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர் 5ல் துருவ் ஜோரலுமே உள்ள காம்படிஷனுக்குள்ளே வருவார். பட் கீப்பர் அப்படிங்கிற அடிப்படை வரும்போது ரிஷப் பண்டோட கம்பேக் உள்ளே வந்துடுறதுனால ரிஷப் பண்ட் தான் பிரைமரி கீப்பராக உள்ளே வந்து செலக்ட் ஆவார். அதில் எந்த விதமான டவுட் இல்லை. அவரும் இப்போ துலீப் ட்ராஃபியில் வந்துட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. விக்கெட் கீப்பராக வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எப்பவும் போல் ஒரு தரமான ரிஷப் பண்டோட அந்த ஒரு கேமியோ, அந்த ஒரு குறும்புகள் எல்லாத்தையும் நம்மளால் துலீப் ட்ராஃபிலேயே பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பண்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறதே மறந்துட்டு தலைவன் வந்து ஓடிஐ, T20 மாதிரியான ரகத்தில் ஆடிட்டு இருப்பார். அதே மாதிரி சம்பவம் துலீப் ட்ராஃபிலையும் நடந்தது. ஸோ அதை நம்ம விட்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்திரன் அண்ட் சந்திரன் அப்படிங்கிற அடிப்படையில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. பேரலி அக்ஷர் பட்டேல் உள்ள இருக்கிறாரு. ஸோ பிச்சோட அந்த ஒரு அடிப்படை அப்படிங்கிறத வச்சு 3 ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க 3 பேருமே உள்ள பிக் ஆவாங்களா, இல்லை வந்து பேசர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேசர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு வரும். ஸோ 3 பேருமே நல்லா வந்துட்டு பிரைமரி சைடில் இருக்கிறாங்க. பட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துலீப் ட்ராஃபியில் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவை காட்டிலையும் அக்ஷர் பட்டேல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. துலீப் ட்ராஃபியை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு டஃப் கால் டு மேக் தான். இந்த 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸில் யாரை ட்ராப் பண்ணி உள்ளே போகிறது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், சிராஜ், ஆகாஷ்தீப், ஜஸ்பிரித் பும்ரா, யாஷ் தயால் இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ பேஸ் அட்டாக்கை வந்துட்டு ஆர்சிபி பவுலர்ஸ் ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நேற்றுலேருந்தே வைரலாக போயிட்டுருக்கு. சிராஜ், ஆகாஷ்தீப், யாஷ் தயால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஷமிக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. அவர் கம்ப்ளீட்லி வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் உள்ளே வரல. அவரோட இடத்துல வந்துட்டு யாஷ் தயாலை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிராஜ் கண்டிப்பாக வந்து பிரைமரி சைடில் இருப்பார், சிராஜும் பும்ராவும். ஸோ குல்தீப் யாதவ் சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பிக்கஸ்ட் த்ரெட்ஸ் அந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து யோசிச்சு தான் நம்மளுடைய பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹார்ட் வார்மிங் ட்ராப்ஸ் அப்படிங்கிறதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இந்த ஒரு WTC ஃபைனல்ஸில் போய் கட் படிக்கணும் அப்படிங்கிறது தான். T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறத வின் பண்ணி தலைவன் வந்துட்டு ஒரு மாசான கம்பேக் அப்படிங்கிறதையும் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாரு. ஸோ WTC எப்படி இந்த சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணி வின் பண்ணோன்னா WTC ஃபைனல்ஸ் நம்ம போகிறது வந்துட்டு கண்டிப்பாக உறுதியாயிரும். அதோட அசைன்மெண்ட்டில் தான் இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸை டீம் இந்தியா வின் பண்ணுவாங்களா? இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.